அரசு ஊழியர் சங்கம் மாநில மையம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை முழக்க தர்ணா போராட்டம். தமிழக அரசு அறிவித்த உத்தரவாக ஓய்வூதிய திட்டம் TAPS ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்த சாலை அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில மையம் சார்பாக உரிமை முழக்க தர்ணா போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் உரிமை முழக்க தர்ணா போராட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் ராஜேஷ், பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி அருள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்திற்கு ஆதரவளித்து பேசினர். அப்போது கூறிய அவர்கள், தேர்தல் வாக்குறுதி எண் 187 படி 3.50 லட்சம் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையில் குரூப் C பணி நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட மறைமுக தடையை நீக்க வேண்டும். அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் என அனைத்து துறையும் போராட்டத்தில் இறங்கி இருப்பது வேதனைக்குரியதாகும். எனவே தமிழக அரசு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிப்படி அதனை செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரம் நெருங்குவதால் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். இந்த மாபெரும் உரிமை முழக்க தர்ணா போராட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரா பாலசுப்ரமணியன், சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் R தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டனர். கல்லூரியில கௌரவ விரிவடையாளர்கள் கோரிக்கை, அவங்க கோரிக்கை, எல்லா தரப்பும் போராட்டம். இப்ப எல்லா தரப்புக்கும் யாரு கோரிக்கைன்னு அங்கன்வாடி நீங்க தான் கேட்குறீங்க. நாங்கெல்லாம் ஒரு தாய் மாதிரி வந்துருவோம், எல்லாம் தாய். இப்ப எல்லாருக்கும் GK மணி பேசுறாங்கன்னா ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வந்தோம். தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் இல்லாம யாருமே இல்லை. அப்போ பெண்களுக்கு தாய் உள்ளம், இந்த தாய் உள்ளத்தோடு நீங்கள் போராடுகிறீர்கள், கோரிக்கை வைக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும். என்ன கோரிக்கை? எல்லாரையும் பணி நினைப்பு செய்யணும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், கடைசியில் ஓய்வு பெறும் காலத்திற்கு பிறகு ஓய்வூதியம் கூடுதலா வழங்கணும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், தீர்மானம் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்தும் நாளை மறுநாள் இந்த கூட்டத்தில் கட்டாயம் உங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவோம் என்ற இந்த வாக்குறுதியை சொல்லி முதலமைச்சர் அவர்களும் துறையினுடைய அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலேயும் எங்கள் சார்பிலேயும் வலியுறுத்துகிறோம். கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு, நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட நீங்க போராட்டம் செய்யுங்க. போராட்டம் இன்னைக்கு முடியுது, நாளைக்கு எல்லா மாவட்டத்திலும் வருவீங்க. இன்னைக்கு சென்னை மாவட்டம் வெற்றி கிட்டார், போராடாமல் விடுதலை கிட்டார். எப்பவுமே போராட்டம். அதனால போராட்டத்துல நீ மனம் தளரக்கூடாது, தொழிஞ்சி போராடலாம். அது வந்திருக்கிறவங்க யாரு? தாய்மார்கள், வீராங்கனைகள். சாதாரணமாக உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வீராங்கனைகளாக இருக்கிற நீங்கள் துணிந்து போராடுங்கள், மனதளராமல் போராடுங்கள். உங்கள் போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு போராடுங்கள். போராட்டம் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அல்லது சில பேருக்கு இதுல மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கிறது என்பதை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதிலே எந்த விதத்திலும் தயக்கம் இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட ஒரு கூட்டணியிலே இருக்கிறது. இந்த கூட்டணியில் இந்த ஆட்சி வருவதற்கான தேர்தல் காலத்தில் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம். ஆட்சி அமைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சி அமைந்திருக்கும். அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்துகிற எல்லாவற்றிலும் உடன்பாடு இருக்கிறதா என்று சொன்னால் உடன்பாடு இருக்க முடியாது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேவைகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் எல்லாமே நிறைவேறிவிட்டது என்று பொருளாகுமா என்று சொன்னால் இல்லை.
இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தால் கூட சிலவற்றை நிறைவேற்றுவதற்கான கால சூழல் தேவைப்படும் அல்லது அதற்கான ஒரு நேரம் தேவைப்படும். இன்னைக்கு பொதுவாக நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதிலும் குறிப்பாக இங்கே நீங்கள் அரசு ஊழியர்கள் இருக்கிறீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காண முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். அது எப்பொழுது நிறைவாக செய்ய முடியும் என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இவர்கள் இந்த அரசு அமைப்பினுடைய ஒரு அங்கம், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ரூலிங் செக்மெண்ட் ஆர் தி கவர்மெண்ட் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். அப்படியானால் ஒரு அங்கம் என்று சொன்னால் மற்றவர்கள் யார் என்கின்ற கேள்விகளும் இங்கே அறிவு சார்ந்த நீங்கள் இருக்கிறீர்கள், குறிப்பாக அரசு பணியில் இருப்பவர்கள் இருக்கிறீர்கள். சத்துணவு துறையிலே, சத்துணவு துறையிலே, அங்கன்வாடி துறையிலே, அங்கன்வாடி துறையிலே, தமிழக அரசின் துறைகளிலே, தமிழக அரசின் துறைகளிலே கொத்தடிமை ஊதியத்தை வழங்குகின்ற சர்க்காரே, வழங்குகின்ற சர்க்கார் நியாயம் தானா, 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 பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், மாற்றிக்கோ, 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 உங்கள் போக்கை மாற்றிக்கோ, உங்கள் போக்கை மாற்ற வைப்போம், மாற்ற வைப்போம், மாற்ற வைப்போம், மாற்ற வைப்போம், ஊழியர் நாங்கள் மாற்ற வைப்போம், ஊழியர் நாங்கள் மாற்ற வைப்போம், ஊழியர் நாங்கள் மாற்ற வைப்போம், ஊழியர் நாங்கள் மாற்ற வைப்போம். முதல்வரே, 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 எங்களது கோரிக்கை, எங்களது கோரிக்கை காலமுறை ஊதியம், காலமுறை ஊதியம், எங்களது கோரிக்கை காலமுறை ஊதியம், காலமுறை ஊதியம், நியாயமான ஓய்வூதியம், நியாயமான ஓய்வூதியம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம், புதிய பென்ஷன் திட்டம் வேண்டாம், புதிய பென்ஷன் திட்டம் வேண்டாம், கேப் திட்டம் வேண்டாம் வேண்டாம், திட்டம் வேண்டாம் வேண்டாம், வேண்டும் 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 வேண்டும், வேண்டும் 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 வேண்டும், அனைத்து ஊழியர்கள் பயன்படுகின்ற, அனைத்து ஊழியர்கள் பயன்படுகின்ற, அனைத்து ஊழியர்கள் பயன்படுகின்ற அனைத்து ஊழியர்கள் பயன்படுகின்ற பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும், பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும். ஏமாற்றாதே, 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 இனியும் எங்களை ஏமாற்றாதே, இனியும் எங்களை ஏமாற்றாதே, விடமாட்டோம், 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 எங்களது கோரிக்கைகள் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறாமல் விடமாட்டோம், நிறைவேறாமல் விடமாட்டோம். ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம், வென்று காட்டும் நிச்சயம்,